காவனா பத்து பொல்லாத பத்தது தானே என்ன இது இது அப்படியே படம் திணிக்கும் வயிறுக்குள்ளே எல்லாம். அனைவருக்கும் வணக்கம். நான் டிலான். நான் ராதி. நான் மிது. என்னடா ஆண்டைய போல மம்பட்டியோட கிளம்பி தண்டு பார்ப்பீங்க. ஆனால் ஒரு நல்ல வேலை ஒன்று பண்ண போகிறோம். என்னடா முக்கியமான இடத்த வந்து ஏனே. ஆமாம். இப்போ நான் எங்கே நிற்கணும் சொன்னால் ரதியம்மாட வயலுக்குள்ளே பின்னால் பார்த்தாலே தெரியும். இன்றைக்கி நான் ஒரு வேலை செய்ய போகிறோம். என்ன வேலை செய்ய போகிறேன்டா? இன்றைக்கு என்னடா ரதியமாக ஹோல்ட் பண்ணாங்க. திடீரெண்டு ஆள் ரெண்டு படலம்மா. இன்றைக்கு நீங்கள் ரெண்டு கொஞ்சம் இந்த வக்கடையெல்லாம் பட்டி கொஞ்சம் அருகு கொத்தணும். என்னென்னு சொன்னால் இந்த காலம் செய்ய போகிறாங்கண்ணே. ஆமாம். அதிகமாக அடுத்த தரம் வெள்ளம் செய்கிறதுக்காக வேண்டி எங்களை கொடுத்துட்டுருக்காங்க. இதில் நீங்கள் கொத்துங்களா அருகே எங்கள் ஊற்றி வக்கடை எங்கள் கட்டுக்கலாண்டி அதை மந்திக்க சரிய மாட்டேன். ஆமாம். என்னென்னு சொன்னால் அவங்களோட பூமியை இப்போ எங்கள் ரெண்டு தான் பார்க்க சொல்லிக்காங்க. இப்போ அறுவடை செஞ்சு முடியும். எங்களுக்கு ரெண்டு மூணு நெல்லும் 10 காய்ச்சி தருவாங்க அண்டியாங்க. இல்லை இல்லை அறுவடை செஞ்சு முடியும் ஆச்சார இல்லையாப்பா உடன் காசி. ஓ இந்த வேலையுடன் காசி காவல் பார்க்கணும். யானை காவல் என்ன அதிகமாக டீலாக இருக்கணும். சம்பளத்தை நம்ம வீடியோவில் பேசுவோம். இதுவரையிலமா இந்த வெள்ளம் செய்த காலத்து வந்து நான் ஜானக்காவர் பார்க்கலாமா என்ன பிரச்சனை மற்ற பார்க்கங்க. அது மற்ற பார்க்காங்க நாங்க பார்க்குறேன் நடுவுக்குள்ளே தானே. ஓ நல்ல இடமா போய்த்தது. ஜோ எங்களுக்கு சம்பளத்தை பேசுங்க. இப்போ ஒரு ஆளுக்கு எவ்வளோ வரும் என்ன சொல்லுங்க. அறுதியாது வேளாணிமான் எனக்கு 1500 டிலானிக்கு 1500 உங்களுக்கு என்னது 1500? நீங்க எங்களுக்கு சம்பளம் தரணும். நானும் வந்து நிற்கிறேன். நீங்க நிக்க உங்களோட வேலை நீங்க காட்ட தானே அப்ப வேணும். எவ்வளவு கொத்துற எவ்வளவு இது ரெண்டு சம்பளம் தாரு தரணும். சரி அப்ப 1500 3000 அவங்களா 4500 ரூபா. இப்ப நம்ம கொன்றைக்கு எடுப்போம். ஏக்கருக்கு போல 5500 ஏக்கருக்குமா 2509 3000. என்ன இது சீசன் உழைப்பு. அது நாள் சம்பளம்டா பாதி. இது எங்களுக்கு மண்ணள்ளி வைக்கிறதா நீ மேலே வரும்போது உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான காணொலியாக இருக்கும். என்னடா அதுக்கு முதல்ல எங்கள் வீடியோக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்தால் மறக்காம இங்க பாருங்க பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த காணொலியை நல்லா நீங்க பார்க்கணும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அப்ப இன்றைக்கு நம்ம இதான் செய்யப்படுறோம். ஆரே 2 ராக்கள் வாரானுகள் எங்க போறானுங்க. அந்த வெளிக்குடி விஜயவாரம் வாரானுகள் கல்யாணம் போறாங்க. இங்க பாருங்க மகளே இந்த பொம்பளாக்க போறோம் வரானு எங்க போற மகள். இங்கே வந்து நாங்க இங்கே வந்த சரி நாங்க இங்க பொண்ணு வாக்க கூப்பிடலையே உங்களே. இதான் விவசாயி. அவ இதை கொஞ்சம் காட்டு. இங்க பாருங்க இது என்ன வெள்ளைக்கார ஸ்டைல். அப்ப என்ன பிளான் உங்களோட? எங்கட பிளான் இருக்கிற ஓகே இருங்க சாப்பாடு ஓட வேண்டிய நடக்கண்டி. விளையாடல வர விவசாயிரா. எனக்கு மகன் சரியான விருப்பம் வயல். எனக்கு அந்த பயிர்களை செய்யணும். அந்த சோம்பறித்தனமா வீட்டுல இருக்க கூடாது. எல்லா வளங்களும் நம்ம சாப்பிடலாம். மற்றவர்கிட்ட வாங்கி சாப்பிடாம நம்மளே சாப்பிடலாம். சரி சனு என்னம்மா எத்தனை மணிக்கு வெளிக்கூட்டு? தொழிலாளி கண்டெடுத்த ஓகே என்னடா முதலாளி கண்டெடுத்து. சரி அப்ப நீங்க என்ன இறங்க போற நாங்க செய்யவா? இல்ல பார்த்து செய்யுங்க. நாங்க உங்களுக்கு சப்போர்ட் தரோம். ஓகே ஏன்னா வெள்ளை சட்டை போடு. ஓகே ஓகே நீங்க வேற ஆபீசர் பாட்டியானே கொஞ்சம் ஜங்கா நாகல் வெள்ளை தப்பியோட நீ. சரி என்ன பிளான்? என்ன பிளான் சொன்னா திடீரெண்டாப்பா காலையில் ஒரு 7:45 இருக்கு. டிலா நீ ஓடத்தான் அதிகமாக எண்ணெய் அடிக்க போறா அவட வயலுக்கண்டி. சரியா? ஓனே இந்த பயிர் விளைஞ்சா கிடக்கு. பயிர் விளையலடா. ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு கலைநாசினி அடிக்கணும். என்ன சொல்கிறேன் அந்த புல்லெல்லாம் சேர்த்த வர தான் விதைக்கிறேன். விதைக்கல இன்னும் விதைக்கலடா புல்லு. அது புல்லடா. அது விதைக்க விடுங்களேன்டா. ஓண்டா வெள்ளாம இருக்கு. அப்போ கோல் அடிக்க சரி 8:45 வந்தேண்ணா. இப்போ டைம் என்ன கொஞ்சம் பாருங்க. சரியா தான் வயலுக்கு வந்துடுறேன். இங்கே நான் கிருமிநாசினி அடிக்கிறேன். நாங்கள் இன்றைக்கி அருகும் கொத்தி அவட வக்கடை கட்டையாமாம். நான் குழையில கொண்டு பார்த்தீங்களா அதான் செய்யப்படுறேன். டிலானி நான் அறுபத்தி ஆனால் சம்பளமா நான் அவங்க 2 இருக்கீங்க இல்லை என்னடா. சரி ஜோ ஃபெஸ்ட்டுக்கு என்ன செய்யணும் நாங்கள்?
நான் குழாய் ஒன்று இருக்குமா இந்த குழாயை கொட்டி தண்ணியை போக்கட்டணுமா இந்த வாரம் நட்டுமே அது அது குழாய் தாம்மா பழைய குழாய் அது பாப்போமா இருக்கு குழாய் தாம்மா நட்டுமடாது இல்லை குழாய் இப்படி கொத்தி பாக்கியா கொட்டி இருக்கு தண்ணி கசி தானே அண்ணப்பா ஜோ நட்டுமா ஜோ அது நட்டுமா ஜோ இல்லை நிஞ்சாரு நட்டுமடாய் இருக்குமா குழாய் இருக்கு இதுல உண்டு குழாய் இல்லை ஜோ நட்டுமதி இது நட்டு மூண்டா என்னது நட்டு மண்டி சொன்னாடா அந்த நன்றி தானே நண்டு குரோஷாய் ஓட்ட அடிச்சு போற இடத்த இப்படி தண்ணி வரும் இதான் வந்து பெரிய பெரிய முறிவெல்லாம் போடுறது ஓமடா இப்படி வருதுன்ற தண்ணி என்ன சொன்னும் தெப்ப வர மாதிரி எப்போ திறந்தீங்க ஜோ எங்க குழாய் போடுறேன் குழாய் இங்கே கொட்டுறீங்களேம்மா அதில் ஓடுவோம் தண்ணியை காணுங்க என்னென்னு சொன்னால் இப்போ தண்ணி திறக்கிறது காரணம் இப்போ இதோட வச்சு தண்ணியோட வச்சு எண்ணெய் அடிச்சோம்னு சொன்னால் புல்லு சாவாது தண்ணியில் வச்சு அடிச்சதான் சாவும் இல்லா என்ன இங்கே வந்து வர எங்க தண்ணி வருது இங்கே வருது இப்போ இஞ்சால மாறிக்கிறேன் ஓமடா மாறிக்கிறா பார்த்தியோ இஞ்சால இருக்கு அதுவும் பைப் ஆ இதுதான் பைப் தரிக்கிறது இதான் பைப்புனா அப்போ ஒரு பைப்பை காண்டி அதோட பைப் ஆகிட்டு தண்ணி என்னடா இப்படி விட்ட உண்டா பைசா நான் மக்கடை உடைச்சிட்டு மீரா அது என்ன வெள்ளத்தையும் பட்டி போட்டு சொல்லுதுங்களேன் அங்கே மட்டும் கூட நம்ம வெள்ளத்தையும் பட்டி போட்டு அந்த ஓட்டையை பார்த்து போட்டு இஞ்சலம் அப்படிதான் பட்டணும் சரி அஞ்சல் ஓட்டி என்னடா ஒரு வேளாண் கலகு நம்மடியை கொஞ்சம் கழுவணும் எல்லாரும் கலையில் வழுக்க விடாணும் மம்மாட்டி அதிகமாக கொஞ்சம் தண்ணியை கழுவுறான் பழிக்கு கொண்டு பிறந்தாலும் அதிகமாக கவனம் உஷாரா பார்த்தியா ஒரு உஷாரம் இல்லை மண் இப்போ வச்சோம் பொய் மண் இன்ட்ரோவில் சொல்லிக்க சம்பளம் வைக்கணும் வெட்டுறோம் 1500 வாங்கடா அரை மணி நேரம் எழுந்திரிக்கும் நேரம் தான் விவசாயம் செஞ்சு சாப்பிட்ற ஒரு சுகம் தண்ணிக்கு வரதேமா இங்கே வரப்பா இதாண்டு சொன்னாங்கடா குழா வச்சுக்கிட்டு ஊத்துல ஜோதி நட்டுமே நண்டு அடிச்சது வேலையை வேட்டி யோதியில் குணங்களை கூட்டி பாரு கூட்டி பாரு செங்கலவு என்னடா பாரு வரம்பு வட்டி போட்டுருவோம் ரெண்டாக்கி ஆனால் அண்ணா நட்டுமே எடுக்கலாட்டி உங்களுக்கு கடுமையாக உடைச்சிடுறோம் வருமா மாவண்டா மருமான் பழிக்கிறது வந்துச்சாரு நீங்க சொல்லலையா அதிகமா அல்லாடி அது சரியானே அப்படியே எடுத்துக்கோமா தண்ணி எடுத்து போட்டு அவங்க வச்சோம் குழாய் அப்புறம் உடைச்சிட்டு இது போயிடு பாக்கியா இங்கே ஆ இது பாக்கியாடா சரிடா ரொம்ப சரியாகலாம் அப்படி அப்புறம் எடுத்துட்டு போயிட்டான் நட்டுக்கு மேலே எப்படி குழாய் வைக்காங்க கரெக்ட் எங்கே விளக்கம் விளங்கிட்டு சரியாண்டு ஐயோ முதல்ல ஆறுங்க உங்களுக்கு வக்கடையில் கட்டுறேன் பக்கடையா எங்கடா அப்பா எப்படி பாக்கியராஜ் அப்பா கேட்டேன் நான் கேட்டேன் ஆனால் ஆனண்டா இந்த வயல்லாம் செஞ்சு சொன்னா நம்மடைய நான் இப்படி தான் வந்து வரம் போடுறோம் ஆக்களை ஏன் பக்கம் தான் ஏதோ தண்ணி ஓடு போய் எதான் அடிலான் இப்படி எப்படி நம்ம குழாய் போட்டுடுவோம் எப்படி குழாய் போடும் என்னண்ணா பெஸ்ட்டுக்கு தண்ணி திக்கலோ தண்ணி கொஞ்சம் குறையட்டும் நம்ம என்ன ஒன்று சொன்னா பார்த்து கூட இல்லை வரம்ப கொத்திடுவோம் சரியோ இந்த வழி அங்கோடையா ஓ தண்ணி போய் போகாட்டுமே அவங்களுக்கு நல்ல இந்த தண்ணி உறைஞ்சாலும் தெரியும் தானே தண்ணி போட்டு படிக்க விடுங்க உங்களுக்கு ஐயோ அங்கே அப்படி போடு ஆ காடாக கொண்டுக்குமா ஓ கயிறை கொண்டு போ தண்ணி இறங்கி போ நம்ம அப்பா கடவுளே இது உடையிற எப்படி போகுது தண்ணி வேணும் மிதந்து போகுது என்ன தெரியுமா வச்சுக்கலாம் ஆ வைக்கிறேன் அதில் வச்சாங்க நம்ம அப்பா கரைக்கல மண்ணை கொஞ்சம் படி மண்ணை விட்டுமா உடைஞ்சிரும் அது என்னது வைக்காண்டிட்டு சொல்லுவேன் என்ன விளக்க வேண்டியது ஓமடா ஏன்டா வைக்காது இப்போ கேட்டி இந்த தண்ணி பருவம் கூட ஃபுல்லாக அறிஞ்சிடும் சைடில் நீவே இருக்கு இல்லை இந்த மண் எடுத்துக்கலாம் ஓமடா ஆ இந்த பசங்களுக்கு வைக்காட்டி ஆ சைட்லேக்கு தானே வரம்பு போய் அப்படியே கொண்டு போயிரு
இப்போ பசிலவுக்குள்ள போகுதானே ஓ பசிலவுக்கு வேணா அப்படி குத்தாய் தண்ணி உண்டு அப்படியே மைதா ஆமாம் நான் பிரச்சனை நான் சொல்கிறேன் வெள்ளம் வச்சு பழகணும் பண்ணி நீ பழகுவோம் நீங்கள் குருநாதர் இருக்கீங்க இல்லைடா நான் இன்னும் சின்ன வயசில் எங்கள் ஊரில் ஒரு பெரிய ஆளுக்கு நான் திரும்பி இதெல்லாம் கொஞ்சம் பழக்கம் என்னஜோ இப்போ என்னையும் இது இப்போ சின்ன ஆள் தானே இப்போ சின்ன ஆள் தான் ஏண்டா இன்னொரு பக்கடை கிடக்கா நிறைய மாறுறாங்க எப்படி தெரியாது மக்களே கட்டுருவோம்மா எப்படி தெரியுது எல்லாரும் உழவடிச்சிங்களா அது உணவடிச்சம்மா எப்போ உணவடிச்சு பிரட்டி போட்டேன் நாங்கள் அடிக்கட்டியில் எப்போ அடிச்சு அப்பா நீ அது பசங்க இது அடிச்ச நாட்கள் இன்னும் ஓய்வுது அதான் இவ்வளோ புல்லு கிடக்கு அதுதான் ஒன்று அடிக்க போகிறோம் என்ன அடிக்கிற பிளான் சவுண்டா ரவுண்டா புல்லா இந்த புல்லெல்லாம் செத்துருங்க பட்டைக்கு இருந்தால் கடியெல்லாம் போயிடுமா அந்த சேத்துக்குள் கடிக்கிறோம் இருந்தா பசங்க பசலாம் இதெல்லாம் இதான் காடு வைக்கிறப்ப இதாக இருக்குப்பா உதவிது புதையுதுனே நல்ல சொம்பல் தானே தொட்டா அடிச்சா கலப்பை அடிச்சு அது உங்களோட மத்தியானம் என்ன ஜோக்கு கொஞ்சம் கால் கொஞ்சம் சரியா இல்லை ஆளுக்கு சொல்லிட்டு இருந்ததுன்னு நேற்று மறந்துட்டீங்களோ எடுத்து வந்து இந்த இறச்சடி இன்னைக்கு வர சொல்லிக்கா ஓகே இன்னைக்கு நேரம் போனே படம் பிடிச்சி அண்ணா அண்ணா சேரோட அதான் இப்போ இல்லை அப்புறம் சேர்வடா எது சேர்வடா சேருவிடா இது என்ன இதான் தெரியுமா அப்படி இல்லாமல் மடக்கி விட்ருந்த சேருவிடா சேர்வடா புல் பொல்லாத விசாரணை சேர்வடா முடிச்ச விக்கி ஆமாம் போட்டுக்கு தண்ணி அம்மா இருக்கும் தண்ணி அந்த நல்ல என்னன்னு சொன்னா இவங்களுக்கு வடிக்கல் வந்து அப்படின்னு சொன்னாடா நானும் மேல்கேரிக்கு தானே ஓ அந்த வைக்கிரிக்கு அதுக்கு மேலுக்கு வாய்க்கால் தண்ணி காரிக்கணும் அப்படின்னு அந்த வாய்க்கால் கொஞ்சம் ஊரும் தானே நல்ல கையும் பாரு அதனால தண்ணிக்கு பிரச்சனை இல்லை இதோ 3 வஞ்சிரானே நம்மளுக்கு காடம்மா இப்போ 2 வந்து இல்லடா சிறாக 3 வஞ்சி இல்லை சின்ன வஞ்சி இல்லை என்னது ஆத்தோரங்கள்டா அப்புறம் நம்ம 3 வஞ்சிரானே ஏம்மா இது செய்யலை நமக்கு தண்ணி இருக்கு கணக்கு கிணத்துல நான் நினைக்கிறேன் பைப் லைன் அடிச்சு எடுத்தா மூண்டு கொஞ்சம் எல்லாம் யாரு தண்ணி இல்லை இதே அந்த இது என்னடா அது பொல்லாத இது அது ஆத்துவாடையா இது ஆத்தோட இப்படி இதுன்னு சொல்லணும் பார்த்தீங்களா அது எப்படின்னா ஜோ ஆத்துவாடை எப்படி இங்கே ஆத்துவாடைக்கு தானே இருக்கு அப்படி இருக்கு இப்படி ஃப்ராட்டி போட்டு இப்படி மிதிக்கணும் அண்ணா அடிக்குமா அதான் ஆத்துவாடையில் மிதிக்கிறேன் எந்த வகடை ஏம்மா அந்த வகடை எங்கே மண் எடுக்கிறப்ப உங்களை வகல் மண்ணிலே வரப்போ அது நம்மட மண் அங்கே அது வைத்து எங்காலே கல்வஞ்சிட்டு வாங்க போயிட்டு வாழை எப்படியா ஓட்டுரு அப்படியே கட்டி விட்றாங்க இதெல்லாம் கட்டுறா இதெல்லாம் பரம்பு கொஞ்சம் வைக்கணும் கொஞ்சம் இதாண்ணா நீ வித்தணும் நாளை புல்லு இருந்தால் தான் நல்லது புல்லு இருந்தால் தான் நல்லது கட்ட என்னென்ன பாட்டு இதில் எடுத்தால் தான் இவ்வளோ உடஞ்சிடும் இல்லை இல்லை என் கைதான் சொல்லலாம் உடஞ்சு எடுத்தால் தான் நல்லது இந்த கம்பி எடுக்க அவ்வளோ வசதி இல்லை அங்கே போகுங்க தண்ணி இந்த இருக்குங்க உடைக்க அங்கே காந்தி எடுத்து ஒரு 1.5 மணி அது வேலி ஒன்று 1.5 மாதிரி இருக்கு வண்டி எடுத்தா எந்த வர வைக்கும் இருக்குதா அதிகமாக உங்களோட வயலை குத்த இத்தர மாட்டீங்களோ நேரமா அவ்வளோ குத்தி போட வந்துடும் நாங்கள் விதைச்சு போட்டு தரோம் நீங்கள் மரம் அழிஞ்சி வரைக்கும் அழிக்க மாட்டோம் அதிகமாக ஆமாம் செழிப்பாக்குவோம் என்ன வயலோட பிரேட் இறப்ப என்னமா இல்லை இல்லை இவர்கிட்ட கேட்கண்ணா அவரு மாட்டரு தான் போடுவார் மாட்டரு நம்மளே எல்லாம் போடுவோம் கோழி இல்லைண்டா இது ஏய் அப்படியெல்லாம் இல்லை இவ்வளவு நாங்கள் அடி அப்புறம் இது ஆட்டுக்கொட்டி கோழி எருவா மாட்டரு நான் கேட்டு வச்சுக்கோம் அந்த கோயிலில் அள்ளி குஞ்சிக்காங்க அது நீங்கள் நான் எடுத்து குஞ்சிக்க அந்த ஐயா குஞ்சிக்கார் கேட்டேன் காலையில்
வயலுக்கோட சரியில்லை ஆரையாட்டாப்பா வெஜ்ஜி நாட்டியா இல்லை எல்லாத்திலும் ஒன்று ஆந்திராங்க அந்த காடுனா ஒரு தம்பி வெட்டியோட எந்த வட்டியோட அந்த தம்பியான் குளிச்சது இவன் மகன் காவலா பத்த பொல்லாத பத்தது தானே என்ன இது இது அப்படியே படம் திணிக்கும் வயலுக்குள்ளே எல்லாம் வேற இது இதுதான் முயல் சாப்பிட்றமான் முயலுக்கு கொடுக்கறது இதுதான் முயல் சாப்பிட்றது அதிகமாக தள்ளலாம் எங்களை வெள்ளாம முளைச்சிருக்கு பார்த்தீங்களா விதைக்கல நீங்கள் அது விதைச்சு அவன் நெல் கிடந்து முளைச்சேன் அதுதான் நான் பார்த்தேன் நான் அப்போதையே விதைச்சிருக்கீங்களா என்னன்னு தெரியும் அது திருப்பி விழுந்த நெல் அது விழுந்த நெல் இல்லைடா டிலானி மிஷின் ஓடனல்லோ மிஷினில் கொட்டுப்பட்ட நெல் எல்லாருக்கும் பின்னாடி மிஷின் இதுக்குள்ள இருக்கல அந்த நம்ம இல்லை ஓ அது பெருண்டு லாபம் வரம்பு கூட இல்லை உலகம் அடிக்க முடியும் உடைக்கக்கூட கொஞ்சம் சரி சனோ சிங்களேரியா வயலில் எப்படி நீமா இப்படி சின்ன வரம் சிங்களேராது உடைச்சு போட்டு தண்ணிக்கு தானே ஓ சரிடா ஓ பார்த்திக்கண்ணா கொங்கிரீட் காலேஜில் இருக்கும் தெரியுமா ஒரு நாளைக்கு ஒரே கிரம் வரம்பு கட்ட மாட்டேன் அங்கே இல்லாமண்ணா அனுங்க மினிக்கு வரும் சார் மூடு கட்டணும் இப்படி 39 இல்லைண்ணா மூடு கட்டஞ்சி வாங்க புல்லு கூட விட மாட்டாங்க. ஓ அவங்க என்னன்னு சொன்னடா இப்போ என்ன வர வைக்குதானே இந்த வர வைக்குதானே இந்த வர வர கிட்டத்தட்ட 4 வரம் போடிப்பானு ஓ ஏனாயோ சின்ன 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 வர வைப்பாங்க ஏன் சின்ன சின்ன வைக்கிறேன் அது என்ன உனக்கு வரியலடா அது அப்போதான்டா விதைக்கக்குள்ள நெல் பார்த்து எறியலாம் ஒரு தட்டுப்பட வராது எண்ணடியக்குள்ள அப்படி தானே பசல் அறியக்குள்ள இப்போ நம்ம பெரியவரோட ஒரு சார் அப்போ மாட்டா சரி சார் தப்பு தானே நம்மடாக்கள் என்ன செய்யணும்னு சொன்னடா பெரியவர் ஆக்கணா வெட்டுறதுக்கு ஈஸி வெட்டுறதுக்கு ஈஸி எண்ணடிக்கு இந்த வேலைக்கு அடிச்சு போகிறா நீ அந்த ஒரு பிளான் நான் நம்ம ஏரியாவிலடா இப்போ ஹைவேட்டு குறைஞ்சிது இப்போ ஏன் பொருளாதார விஷயத்தில் பாருங்க கையால் மட்டும் வாங்க வெள்ளமையெல்லாம் ஏனாச்சோ நான் தான் கையால பட்டி கட்டி தூக்கு என்னதா கட்டு வெள்ளாமே எங்கே லைட்டு இல்லம்மா கட்டி தூக்கி கொண்டு மரம் கொஞ்ச நாள் அந்த சுனாமி என்ற ஒரு மிஷின் வந்தலடா அந்த மிஷின் விளக்கம் என்னடா கட்டி தரணத்துக்கு வந்துச்சுனாமா தருணத்துக்கு வந்துட்டு முறை கட்டுறா இப்படித்தாமா கட்டணும் சின்ன முருகை பார்க்க அரோடு மண்ணு போய் பாத்தியோ என்ன மீது மண்ணு அங்கால அறியுது அங்கால போகக்கூடாது வெளிக்காங்க தம்பி கொஞ்சம் மண்ணு இல்லை கொஞ்சம் எடுத்தா அதான் அறியாது நம்மளோட சாரம் எல்லாம் வரம்புக்கு போகும் உண்டாப்பா கடவுள் காண வேணாச்சா இதுக்கு மக்கடையில் மற்றது 2-3 சாயில் ஆட்டலாம் மக்கடை பசில் வைக்கிறீங்க தானே இது பிடிக்காட்டியானே உண்டா இந்த கம்பெனிக்கு பச்சை கம்பை ஓடி அங்கே சைடில் ஊற்றணும் அவையிற வேலை வைக்க புதுப்படி இங்கே மண்முட்டி அடிக்கணும் உன்னை ஊற்றிக்கா அந்த ஊதி கீழே 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 வரீங்க இந்த அடிக்க பாருங்க கம்பு வச்சு கட்டுற பிடி இதோட தொங்கல் வரது இது இதான் எதாவது இதுதான் அந்த வரம்பு வந்தவங்க இஞ்சால வைக்கிறாரு இஞ்சாலே தங்கச்சாசம் இவங்கூடடா அப்போ 2 வரை இங்கே ஒரே இருக்கிறாது ஒரே கொஞ்சம் குறையும் போலண்ணே அப்படித்தான் சொல்றாரு ஒரே வராது இது ரெண்டு ராஜ்யமா அதுவும் இந்த வரையும் தானே 2 வரையும் தான் 1 வராது ஜோ என்னடா தெரியலடா இல்ல இல்ல வரும் அளந்து அடுத்து உங்கள்கிட்ட இல்லைன்னா எடுத்து நிற்கிறேன் ரெண்டேக்கு அப்படி தான் ஆகினே தெரியுதா நீங்க அது இப்போ டெய்லி ஒரு வருஷம் செய்கிறவங்களுக்கு ஆக்டிங்கில் இருக்கின்றா நம்ம இந்த மழை பெய்கிற எனக்கு எப்பயா இருந்துட்டு ஒரு நாளைக்கு செய்கிறோண்டாங்கடா இஷ்டம் நல்லா அழுக்கு கொடுக்குறேன் எப்படியோ வயர் களியா அடே நாங்கடா அங்கே மணல இருந்தா விளையாது களியா இருக்கணும் வயர் இதோட கொஞ்சம் மணப்பாடானே ஓ இதே களியா இருக்கும் அங்கே இன்னும் கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் கழிப்பாடு
எல்லாம் களி அது அந்த மணல் நாங்கள் முதல் ஆலை அடிக்கோ ஏஞ்சோ ஆலை அடிக்கி நம்மட தர்மங்கண்ட அந்த வயல் தானே அதுக்கு வரம்பட்ட போறாங்கடா அங்கே மீன் எவ்வளோ மீன் ஆகும் அந்த வயலுக்குள்ளே நிறைய மீன் பாருடா இதுக்குள்ள மீன் பாரலையோ மீன் பிடிக்கணும் இது வழி பார்த்து மழை பெஞ்சா வரும் உழவு அடிச்சாச்சு இப்போ இதை வட்டி கொடுத்தா தானே நாளைக்கு இது அடிப்பாவனே திரும்ப நாசினி இப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் நாங்கள் முறியை கட்டி போட்டோம் இப்போ இந்த வரம்பு கொஞ்சம் கொத்துவாண்டு தண்ணி இந்த என்னம்மா அவட பத்தி நினைக்கல தெரியுமா நாங்க பேர் அவட பத்தி சொன்னா அந்த எண்ணெய் அடிப்பு தானே அப்ப அடிச்சு போட்டு ஆளை கட்டுடா சரி அதுடா சரி வரம்பு அடைச்சிருங்க கேட்டோம் ஒரு பத்தில் கொத்தாடி கஷ்டம்டா காவலா இந்த காவலாக்கு தானே இந்த காவலா கொத்துற அப்படின்னு சொன்னா வேற எடுக்கணும் இந்த மாதிரி இந்த வேற கண்டாச்சானே வேற கண்டரு ஒரு கொத்து மிஸ் ஆனா பாரு அப்படி மாட்டி வராது ஒரு 10 நிமிஷம் ஆனால் வராது இழுபட்டுரும் எல்லாமே செய்கிற சின்ன வேலை இல்லை ஈஸியாக சாப்பிட்றது இல்லைன்னு எல்லாரும் சொல்லுவாங்க மூணாவது மாதத்துல காசு காசு நல்ல காசு மாதத்துக்கு மேலால மெனக்கடணும் ஓ நம்மளா சாதிக்கிற அப்படி தானே அவன் 10 ஏக்கர் செஞ்சுக்கான் அவனுக்கு என்னப்பா நல்ல காசு இங்கே அந்த 10 ஏக்கர் செஞ்சு உழவடிச்சு விதைச்சி காவல் பார்த்து எடுத்தா எல்லாம் கணக்காக அதில் கிடந்த ராலியம் வச்சுருவான் இளவணியர் சாப்பாடு ஓ என்னோ ஒரு ஏக்கருக்கு என்ன மாதிரி கிலோ ஒரு 35 போமா சே 35 கிலோ எவ்வளோ ஒரு ஏக்கருக்கு ஒரு 60 ஆ அருகு கொத்தப்புறம் அருகு நீங்கள் நினைக்கலானே இதுவாக்களுக்கு வேலை இருக்காண்டி ஆட்டு அவ்வளோ ஒரு அதிகமான சாப்பாடு அவ்வளோ ஒரு அதிகமான சாப்பாடு வரம் கொஞ்சம் உயர்த்தி சரிக்கியா ஜோ சாய்ச்சி இருக்கியா ஜோ மொத்தத்துல நீங்க வேலை கொஞ்சம் கிரோல் படம் ஆகிக்கிறா கொஞ்சம் புத்திராட்சி கிடக்கு அது என்னடா திருத்த கொஞ்சம் மண்ணாடி போடுறோம் என்ன ஜோ இவ்வளோ கிரோலா கிடக்கு ஆஞ்சோ அப்படி அங்கால கிரவு மண்மான் அங்கால கிரவு மண்மான் பக்கம் கிரோலுக்கு நல்லா இருக்கும் அவ்வளோமே கிரவுக்கு நல்லா வரும் தொம்பலுக்கு நல்லா வரும் கிரவுக்கு நல்லா வரும் இது ரெண்டா வச்சு அது கட்ட வந்த புள்ளி எழுந்த கைட்டை போட்டு போயிட்டேன் நான் அடுத்து அடுத்த போடுவோம் வரம்பு அதிகமாக வித நெல் நம்ம எடுத்துட்டீங்களா வித நெல் மாங்கடையில் ஓட கொடுத்தீங்க கூட அவனுக்கு விதனா என்ன ஏரியா என்னண்டா கடையில் வாங்கி விதைச்சாதான் நம்ம உம்மாரிக்கும் விதைக்கல அப்படி இங்கே வாங்கி விதைச்சோண்டா அது திரும்ப விதைக்கலாமா கலவை என்னது அது கடையில் இருக்கிற நல்ல நெல்லுமா ஒரு நெல்லாண்டா ஒரு நெல் மாதிரி தான் இருக்கும் இங்கே என்ன வரைக்கும் இங்கே கலவை நான் போயிடும் அப்படியே சம்பா ஓடை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தருவானே கட்டோலாமல் வரும் இது மகன் வெள்ளாம விதைச்சி அடுத்த நாள் எண்ணெய் அடிக்கணும் சோவிட் என்னண்டா இதில் புல்லு கொட்டையில் கிடக்குதானே அது முளைக்கிறதுக்கு கிடையாது அது எண்ணெய் அடிச்சுட்டா முளைக்காது அது நான் கொஞ்சம் மிஸ் ஆக்கி விட்டுதேன் நான் எண்ணெய் அடிக்கல அது என்னடா வயல் நிறைய தண்ணி நின்றுட்டு வச்சவனுக்கு எனக்குடா
ஃபஸ்ட்டு பழக்கின சுதாண்டாச்சு வேண்டா ம் 60 அப்பா என்ன என்னடா எல்லாரும் மேலே செய்வீங்களே நாங்கள் என்னடா கொன்றைக்கு வச்சுடா ம் ஏக்கருக்குள்ள நீங்கள் நேரங்க அதிகமாக உண்டுங்க ஓட்டலாம் சிராக போய் சொல்லுங்க நம்ம வரவே நான் சொன்னேனே இந்த 1.5 ஏக்கரண்டா 1 ஏக்கரண்டி எழுதுவாங்க நாங்கள் 3/4 ஏக்கரண்டா 1 ஏக்கரண்டா நாங்கள் அது என்ன பிரச்சனை சிராக்கள் வந்துடா காணிப்பே இன்னும் கொடுக்குறோன்னு சொன்னால் கூட சொல்லுவாங்க கொஞ்சம் சொல்கிறேன் பைய கொடுக்குறோன்னு சொன்னால் ஒன்று 2 சொல்லுவாங்க இதே நான் வெள்ளை வட்ட அப்புறம் 60 அப்புறம்னா குறைக்கிறாங்க சொல்லுவாங்க அப்பா என்ன அடைக்குது இப்போ எல்லாம் தெரியும் இப்போ பசல் எடுக்கிறதால மாலை தான் தெரியும் தெரியும் தானே ஓ இதுதான் 60 இப்போ இதுக்காக இருந்தோடைய கொடுத்து தண்ணியை மேல் இருக்கு தானே இந்த மேல் பிள்ளை தானே ஆ சிலாக்கள் இந்த மேல் பிள்ளை செருக்குவாங்க என்னன்னு சொன்னா அதுல தொட்டவாசி புல் அந்த முள்ளு அதில் செருக்குவாங்க ஆனா நாங்க செருக்கிறது எல்லாத்தையுமா ஆனால் வரம்புகளுக்கு நான் எண்ணெய் அடிச்சாம வரம்பு அப்படி பொதுவாக தான் இடிஞ்சு ஓ வரம்புக்கு என்ன அடிக்க கூடாடா அதிகமாக அந்த புல்லு இருக்கிறதால நிலம் கொஞ்சம் பிளப்பாக இருக்கும் உண்மையாகும் மண்ணு என்னன்னு சொல்லுங்கடா அங்கால வரைக்கும் தண்ணி இருக்கி இந்த வரைக்கும் தண்ணி இருக்கி அவன் நடுவில் இருக்கிற வயல் அந்த வரம்பு என்ன செய்யும் தண்ணி ஊற பார்த்து இடியப்பாங்க அதுக்காக என்ன புல்லு இருக்கணும்னு சொன்னா அது பழமா இருக்கும் அது இடிக்கப்படாது இதான் 60 என்னன்னு சொன்னா அந்த வக்கடை கட்டி போட்டு வந்தா நாங்கள் 60 போகிறோம் இப்போ வா யோ வாங்க அவ்வளோ வேலையை தானே செய்யணும் பிறகு அதை அடிச்சுட்டு போனால் பிறகு அதுக்கு வேறு செலவு வேணும் என்னண்டு சரி அதையா நானும் வக்கடை இந்த வக்கடையெல்லாம் நினைக்க மாதிரி உடைக்க மாட்டி நான் இதுக்கு ஒரு 3 லோடு மண் படி வேணும் அடுமண் படி வேணும் எங்க வீலா பல தண்ணியை கட்டி வைக்கிறாங்க தண்ணிஞ்ச வடங்கிச்சு நான் புறாயி நான் இடிஞ்சிருக்கு பார்த்துட்டேன் இந்த கொண்டு விடப்பா இங்கே பேக்க காணுங்க பேக்கை விட அங்கே சைட்டு ஓ எங்கே பேக்கால எரிஞ்சிருக்கீங்க மூடி வச்சு பாப்பா இதெல்லாம் நாங்கள் போட்டுருவோம் வரோம் இது காண அதை எடு இது கட்டி வச்சுக்கான் அதான் பிரச்சனை இது வந்து என்ன கட்டி வைக்கலடா அடைச்சி வச்சுக்காரா கவண்டியால தண்ணி மண்ணை போட குழாய் மூடிப்பட்டது சரி நான் அப்போ கட்டிக்காரு பார்த்தில ஊத்துக்கான் வருவாரு என்னடா இப்படி சாப்பிடுங்க கிடக்கு நல்ல உணாய் இதுக்கு கணக்காரிக்கும் அப்போ அதென்ன அது இருக்கடா குழாக்கி போடும் நம்ம அங்கே வைக்கிறவே கீழே மண் போட்டா கொஞ்சம் மண் போட்டு தான் வைக்கணும் மறி 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 அங்கேருந்து ஒன்று சரி ஜோதி அப்படி மண்ணோட்டியா நீடா நீ ஒன்று உது அது ஊட்டக்கு மழைக்கு வச்சுக்கோண்டா தப்படி இன்னொரு பாலமா பாருங்க என்னென்ன பாலமா போகுது இதை சரிச்சதுக்குள்ளே கீழே மண்ணை போட வைத்தோம்டா கொஞ்சம் மண்ணை கொஞ்சம் ஏற்றி போட்டு குழாய் வச்சுட்டு இந்த இடிஞ்ச சரி பண்ணலாம் வரணும்
இதான் தெரிஞ்சிட்டுமா இது சரியாக தான் விடியாது குழாய் வைக்கணும் ரொட்டில் வைக்கிற மண்ணிக்கு தானே இல்லாட்டி அதுவும் சேர்ந்து இடிஞ்சு தள்ளியில் வருதா நம்ம பட்டக்கான கையில கொண்டு வந்துட்டோம் பைப்பு ஆறு தான் பற்றி திறக்கிறது அந்த பைப்பு எந்த நேரம் இதாக அதை திறக்கிறல தான் இதாக விடணும் தண்ணி இதாக விட்டு டம்முன்னு வெடிச்சிட்டு போயிடும் அதாவது இப்படி தானே ஃபுல்லாக வைக்கிறேன் அங்கே பள்ளமாக தான் வைக்கிறேனே இறக்கும் அதே மாதிரி என்ன ஜாதி விதைக்கிற நீங்கள் இதுக்குள்ள நாங்கள் ஒன்று ஒன்று தான் வைக்கிறேன் அப்போ நெல் விதைக்கிறேன் ஒண்டாண்டு வெள்ளம் உண்டு ரெண்டு ஒன்றை சொன்னேன்னா அதை ஒன்றை மற்ற சாரியை விதைக்கலாம் பாரி இல்லையா வாரி இல்லைண்ணே நம்ம கஷ்டப்பட்டது வச்சா நில நிற்கும் அண்ணா சம்பெல்லாம் வாரிடலாம் ஆனால் இடம் நிற்கும் என்னடா சம்பா விதைக்கலாமா வெள்ளம் விழுந்துரும் வெள்ளாம விழுந்துருண்ணே இது சின்ன வெள்ளை ஒன்று தான் நிற்கும் ம் அந்த ஃபைலை கட்டுறது அடைக்கிறது அது அடைக்கலாமா இது கிலோ தான் இதில் விரிச்சிருவோம் இல்லை ஓ கீழே மண் ஊராக தண்ணி அதுலையா சரண மண் அடி போகணும் அந்த பக்கத்தில் தான் சப்பட்ட பக்கம் போய் இப்படி சதி வர தண்ணி டக்குன்னு ஓடும் இது நானும் அப்பா கட்டணும் கூடாய் விவசாயம் செய்யறதுக்கு நம்ம படிச்சு வரணும் மாட்டில்லைண்ணே அனுபவம் இருந்தாச்சு அனுபவம் தான் இதெல்லாம் அது ஒரு படிப்பு எங்களை எடுத்த படிப்புக்கு இப்போ எங்க ரதியம் இப்போ பிள்ளைகள் வம்பட்டி உயிராக விட்றானே சொல்லனே வம்பட்டி எடுத்தா தான் நம்மளோட வருத்தம் தீரும் மட்டி போடுவோம் கண்டுபிடிப்பு போட்டு வந்துக்கோம் தானே இதோட அண்டி கட்டி விசுக்குவாங்க என்ன இல்லாமல் இருக்கிறாப்பா அதெல்லாம் சுற்றுறாங்கடா ஓ கனல் விளைஞ்சா கனவு விளைஞ்சானே நாளைக்கு விளைஞ்சா கட்டாய் நாளைக்கு தெரியும் ஓ நாளைக்கு கோழி எடுத்துறாங்க எங்களுக்கு ஐயோ கோடை எடுக்கிறல்ல விதுவா வந்து நிப்பா ஐயா கடப்பண்ட ஐயோ என்ன படி ஒண்ணா இல்லையா விதைக்கணுமே போறோம் என்ன அடிக்கணும் ஆனால் தினா நீ சொம்பல் போட மாட்டா வெயிலுக்கு டக்குன்னு எறியும் அந்த சைட்டை எடுத்துடுங்க எடுக்கியா அந்த சைட் அந்த சரியா அவன் அந்த அந்த ஃபுட்பால் சைட்டு அம்மே இதுக்கு அதை விட்டு போகணுண்டா அப்பா தண்ணி இந்த தொழுவலாண்டு இருக்குது அது காஞ்சி இறங்கி சரியா வரும் நீங்க கூறாண்டு அடிக்கிறப்பா மரவழி ஒரு சொல்லி அம்மன் என்ன நீங்கள் என்ன வரம்பு கடை நாட்டில் இருந்தீங்கம்மா மரவழியே ஓ இல்லை இல்லை
காவல் நிற்கிற மாதிரி வரம்பு நாட்டி விடாச்சு என்ன மீது ஏறி நாங்கள் என்னடா கண்டு உடைக்க பார்க்கும் அப்படிங்க பாதையாக்கி குறைச்சி தான் கொடுக்கணும். குறைச்சி சரியா சக்சஸ் எப்படி எப்படி எடு போட்ட காலங்கள் ஆயிரம் கூட போட்ட மாதிரி அடிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் குழாயாண்டு கொண்டு வந்தேன் இந்த கட்டுறதுக்கு. குழாயாண்டு கொண்டு வந்தாப்பல மடுவா வட்டி வட்டி போகிற குழாய் இருந்து எங்கட பொதுவில் இது தாண்டு வைத்தாண்டு எங்கட அப்பா விட்டுத்தாரு. எடுக்கல வேற குழாய் வாங்கி போடண்டு. அப்ப இதை நாங்க அந்த மற்ற மடுவில் போட்டுனாங்க போடாத இடிச்சிட்டு கொண்டு போயிட்டு வெள்ளம் திரும்ப நான் வீட்டை எடுத்து கொண்டு வச்சேன். அப்ப இது காணாம் போட்டு நாங்க வந்து இப்ப அங்க அந்த மற்ற பக்கம் நாங்க கூட போறோம். அப்ப இந்த நட்டுமன்னு சொன்னடா அப்ப இதெல்லாம் வந்து இவ்வளவு தண்ணி இதானாமா வந்து எனக்கு தெரியும் தானே. ஆனா அது இடிச்சிருந்த நட்டுமாய் தானடா அப்படி புரோசம் போயிருந்தது. உண்மையிலே நாங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு நெருப்பு வேலை ஒரு நாள் செய்யாத வேலைடா பண்டைக்கு கவண்டி ஓட்டு மண்ணை புண்ணாதால குழாய் வெயில் வெள்ளனான சமையல் வீடியோ அப்படி இப்படியான வீடியோ போட்டி போகும் இன்னைதான் கடும் வேலை வேண்டிய எங்களுக்கு ஒரு என்னென்னு சொல்கிறேன் கண்ணாலத்து பிறகு ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 வருஷத்துக்கு பிறகு அருகு ஊற்றிக்க நான் வயலுக்குள்ள இறங்கி ஏனாச்சோ அதுவும் ரதியம்மாட வயலுக்கு ஊற்று நிலைமையில பெரிய சந்தோஷம். இனி என்ன செய்யறோம் நாங்கள் இதை முடிச்சு போட்டு அருகு ஃபுல்லாக கொத்த போகிறோம் அங்காலே அது கொத்தி போட்டு விஷயத்தை முடிச்சுட்டோம்னா நீ அடுத்து விதைக்கிறானே. நாளைக்கு என்ன அடிக்கிற அதிகமா? நாளைக்கு என்ன அடிக்கிற தண்ணியை போட்டாங்க என்ன அடிக்கணுமா? என்னடா தண்ணி ஓடின ஒரு நாளைக்கு என்ன அடிப்பாங்க. நாங்களும் அப்படியே வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம் என்ன. உண்மையிலே இந்த 4 தம்பிமாரும் நல்ல வேலை செய்திகள். ஆனால் நான் நடவாளையில் பிரிஞ்சேன். நான் உங்களுக்கு தெரியும் மக்கள். ஆனால் போய் சொல்ல அதை நான் உண்மையை சொல்லுவேன். நானும் தம்பியும் மண்ணுகள் வட்டி போட்டேனம்மா வெஞ்ச வீடியோ நான் எடுத்து இந்த தம்பின தண்ணி எடுத்தோம் வெஞ்ச மாதிரிக்கிறான் அந்த வக்கடை கட்டி இந்த தம்பிக்கு நீங்கள் நல்ல வாழ்த்துக்கள் எங்களுக்கு தெரிவித்து கொள்ளணும். நீங்க அண்டைக்கும் பானை சரி ஓட்டு நடத்தி நல்ல இதைத்தான் நீங்க போட்டுருந்தீங்க. சரி நாங்க உங்களுக்கு காமிப்போம் இந்த காணொலியாக. இந்த காணொலியை நீங்க பொறுமையா பார்க்காம ஆதரவு தரணும் எங்களுக்கு. இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்க காணொலியாய் வந்து சேரும்.